பர்த் சர்டிஃபிகேட் அதாவது பிறப்பு சான்றிதழ் ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதேமாரி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோட எண்டில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எல்லோரும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஒரு டவுட்ஸ் எதுனால மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்கு கூகுளில் போயிட்டு பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா இந்த சர்ச் பாரில் வந்து வரும். ஸோ அது கீழே வந்தீங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் சர்ச் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். ஸோ இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பேஜ்குள்ளே வந்துடும். ஸோ இதில் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா RCHD நம்பர் அப்படின்றது கொடுக்கணும். அப்படி இல்லாதவங்க RCHD நம்பர் இல்லாதவங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். எந்த ஊரில் பிறந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்களா, இல்லை வீட்டில் பிறந்தாங்களா, என்ன டேட்டில் பிறந்தாங்க அப்படின்றது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க RCHD நம்பரா அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த குழந்தை பிறகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன தருவாங்க, RCHD புக்கு, இந்த புக் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த புக்கு தான் என்ன பண்ணுவாங்க, RCHD நம்பர் வந்து எழுதி தருவாங்க. ஸோ அந்த நம்பரை நீங்கள் வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த RCHD நம்பரை வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கிறோம். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நம்பர் வெரிஃபிகேஷன் கொடுத்து வியூ கொடுத்தீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதான் வந்து RCHD நம்பர் முறையாக நீங்கள் என்ன பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது. அப்படி RCHD நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஜெண்டர், அதாவது என்ன பாலினம், மேல், ஃபீமேல், அதாவது டிரான்ஸ்ஜெண்டர், இது மூணில் எதுவோ அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ அது கிளிக் பண்ணதுக்கப்புறமா எந்த டிஸ்ட்ரிக், எந்த மாவட்டத்தில் நீங்கள் வந்து பிறந்தீங்க அப்படின்ற மாதிரின்றத கிளிக் பண்ணுறோம். பட் ஆனால் இதில் சென்னை மட்டும் இன்க்ளூட் ஆகாது. சென்னை மட்டும் தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ ஃபார் சென்னை அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல், எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்க அப்படின்ற மாதிரி ஊர் பேர், இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்ச ஒரு வேர்டிங்ஸ்க்கு இந்த ஊர், இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது கரெக்டாக வந்து கிளிக் பண்ணி அதை சர்ச் பண்ணி அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஹாஸ்பிட்டலில் கரெக்டாக எந்த ஊர் எது எதுவும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஹாஸ்பிட்டலில் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்ச் பண்ணி என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கரெக்டாக ஒரு ஊரை வந்து சர்ச் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் இல்லை, வீட்டில் தான் பிறந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோம் ஆர் அதர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்தில் வந்து என்னென்ன கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களோட மந்த்து, உங்களோட இயரு, அதே மாதிரி உங்களோட டேட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து தனித்தனியாக கேட்டிருப்பாங்க. ஸோ மந்த் தனியாக, அதே மாதிரி இயர் தனியாக, அதே மாதிரி டேட் தனியாக அப்படின்றத கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன கேட்கும் அப்படின்னா மொபைல் நம்பர் தான் கேட்பாங்க. ஸோ மொபைல் நம்பர் வந்து ஏதாவது குறிப்பிட்டு இவங்களது டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட மொபைல் நம்பர் தான் கொடுக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் யாரோட மொபைல் நம்பர் வேணால் கொடுக்கலாம். இதுக்கு வந்து OTPயும் போகாது, எதுவும் போகாது, சும்மா வெரிஃபிகேஷன் மட்டும்தான். அந்த நம்பர் கொடுத்துட்டு கிளிக் அப்படின்றத கொடுத்தோன்னா அங்கே சைடில் ஒரு நம்பர் தெரியும், அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு கீழே வந்து நம்பர் வெரிஃபிகேஷன் அப்படின்றது ஷோ ஆகும். ஸோ அதையும் என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரு பண்ணிவிட்டு வியூ அப்படின்றது நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ வியூ கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக லோட் ஆகிட்டு, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேர் பிறந்திருக்காங்க, ஒரு ஹோம் கொடுக்குறோன்னா வீட்டில் எத்தனை குழந்தைங்க அந்த டேட்டில் பிறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஷோ ஆகும். ஸோ யார் பர்த் சர்டிஃபிகேட்டோ அவங்களோட நேமு, அவங்களோட ஃபாதர் நேமு, அவங்க ஊர் பேர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட் இது இருக்குன்னா நீங்கள் சைடில் அந்த ப்ளூ கலர் தெரியுதுல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களோட சர்டிஃபிகேட். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், வந்து டவுன்லோட் பண்ணி இல்லை வந்து PDF-ஆக சேவ் பண்ணி உங்களோட ஃபைலில் இல்லை வாட்ஸ்அப்பில் எதில் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ நிறைய யூஸ்க்கு வந்து என்ன ஆகும், இந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பேர் பர்த் சர்டிஃபிகேட் கிடைக்குமா அப்படின்ற நிலைமையில் இருந்தோம். இப்போ எல்லாமே ஆன்லைனில் இருக்கவோ வந்து ஈஸியாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சீக்கிரமே டவுன்லோட் பண்ணி கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கடி டவுன்லோட் பண்ண தேவையாக இருக்காது. ஓகேங்களா. அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணாமல் நான் எப்படி பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் எங்கள் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் தான் போகிற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அந்த முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கே போய் வந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அங்கே உங்களை பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. ஸோ அங்கே அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் தருவாங்க. ஸோ உங்கள் எல்லா டவுட்டும் இது வந்து கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுமாதிரி நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.